நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த வெனிஸில் ஒரு ஃபேமஸ் ஆனது இந்த கொண்டலாஸ் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கூட்டிக் கொண்டே வருவீனம். டிபெண்ட்ஸ் ஸ்டார்டிங் $90 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுவார்கள். அதுதான் இப்பொழுது நான் போக போகிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். மறந்துடாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனடிய தமிழன் உங்களுக்கு வெனிஸில் வந்து 2 எடுத்துருக்கேன். இது ஒரு சின்ன கொண்டலாஸ் கேட்டிங்கன்னா அதில் ஒரு 4 பேர் 5 பேர் ஏறலாம். இதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட €90 வாங்குறார்கள். ஒரு அரை மணி நேரம் உங்களை ½ an hour சுற்றி காட்டுவீங்க. நம்ம இதை நீங்கள் அது வந்து ஒரு $135 கொடுத்தீங்கன்னா 1.5 hour 2 hours ஃபுல்லாக டிபெண்ட்ஸ் த ஏரியாவை பொறுத்து உங்களை சுற்றி காட்டுவீங்க. அப்போ இது வந்து இப்போ எங்களை தனி கொண்டலாஸில் இப்போ நான் ஏறி இருக்கிறேன். இங்கே இதை பாருங்கள். அந்த மாதிரி 6-7 meters டீப்பான இந்த வாட்டர் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தண்ணி 6 to 7 மீட்டர் டீப் இருக்குது. 2 பக்கமும் ஆங்காங்கே கட்டிடங்கள், கடைகள், ரெஸ்டாரண்ட். அதான் வெனிஸுடைய ஒரு அழகு உங்களுக்கு தெரியும். அதுதான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்டிஸ் ஆஃப் வெனிஸ் அவர்களுடைய ஜஸ்டிஸுடைய பேலஸ், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்துன்னா இங்கே தான் நடக்கிறது. இதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஓல்டு பில்டிங்கை ரினோவேஷன் செய்கிறார்கள். பாருங்களுடைய இந்த பேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு ஹவு ஓல்ட் திஸ் பில்டிங்ஸ் பாஸ் 1000 ஆண்டுகளுக்கு முதல் அவர் சொல்கிறார். அவரோட நான் கேட்டபோது இந்த கப்பலை செலுத்தி வருவர் சொல்கிறார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸுக்கு முன்னாக இந்த பாருங்கள் இந்த ஃபவுண்டேஷன் இன்னும் இந்த தண்ணியிலே இந்த வீடுகள் இருக்குது. நாங்கள் அதாவது நார்மலாக எங்களுடைய வீடு கட்டினாலே 50-60 வருஷத்திலே கிராக் வருகிறது, தண்ணி வருகிறது. இது தண்ணிக்குள்ளேயே கட்டி விட்டுருக்காங்க வீட்டை. பாருங்கள், அது ஒன்றுமே நடக்கலை. அந்த பில்டிங்களை பாருங்கள், என்ன ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த விண்டோஸ், டோர்ஸ், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்ட்ஸ் அமேசிங். பார்ப்பதற்கு மிக பிரமாண்டமாக இருக்குது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் கிடைக்கின்ற வேளை உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களுடைய மனைவிமார் மற்றும் கணவன்மார் இருவருமாக டிசைட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த வெனிஸுக்கு வந்து ஒரு தடவை இந்த இடத்தை பாருங்கள். மிகவும் பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது. இது பாருங்கள், இந்த பச்சை கலராக இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது பார்க்குறீங்களா. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த தண்ணீர் ஏறி இறங்குமாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு அல்லது 1 அடி அளவுக்கு இந்த தண்ணீருடைய ஏற்ற இறக்கம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் என்பதைத்தான் சொல்கிறார். இங்கே பாருங்கள், அந்த கிரீன் கலராக இருக்கிறது. அது வரைக்கும் இனி ஈவினிங் ஆனால் அந்த தண்ணீருடைய உயரம் வந்துவிடும். பிறகு காலையிலே போகின்ற வேளையிலே தண்ணீர் உயரம் குறைந்துவிடும் என்று சொல்கிறார். அதிலும் ஒரு அருமையான புதுமை இருக்கின்றது. ஸோ மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. இந்த 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 இடத்தை பார்க்கின்ற வேளையிலே கட்டாயமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற வேளையிலே நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த கனேடிய தமிழன் உங்களுக்கு இப்படியான நல்ல விடயங்களை என்னுடைய யூடியூப் மூலமாக உங்களுக்கு தருகிறேன். அதனால் நீங்கள் என்னை ஆதரவு பண்ண வேண்டும். என்னடா அவன் உலகளவெல்லாம் போய் சுற்றி காட்டுறானே, உனக்கு ஒரு வேலை அப்படி நீங்கள் யோசிக்கப்படாது. முடிந்த அளவு நானும் போகின்ற வேளையிலே மக்களுக்கு அதை உணரக்கூடிய அளவிலே எடுத்து கூடுவதனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் நேரம் கிடைக்கின்ற வேளையில் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபேமிலியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரிய செலவெல்லாம் உங்களுக்கு வராது. நீங்கள் எதையுமே ஒரு அளவாக ப்ரிப்பரேஷன் பண்ணீர்களாக இருந்தால் நல்ல குறைந்த விலைக்கே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்றால் பலர் யோசிக்கிறார்கள் இது பெரிய அளவிலே செலவுகள் எங்களுக்கு முடியும் இப்படியான இடங்கள் பார்ப்பது கண்டு. அதெல்லாம் இல்லை. நாங்கள் எதையுமே முதலே ஏர்லியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணினால், ஏர்லியாக நாங்கள் அதை தயாரித்தால், ஏர்லியாக நாங்கள் செய்தமாக இருந்தால் நாங்கள் அழகாக இதை பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டா, இத பாருங்க, இது இலங்கை, இந்தியா போன்ற இடத்துல இந்த மாதிரியான ஒரு சந்தைய சொல்லுவாங்க தெரியுமா? டேஷ் ஓட டேஷ் சந்தை வடிவேல கூட ஒரு படத்துல கொண்டே வச்சு எல்லாம் கொண்டே வச்சு அங்க கும்பு அங்க வச்சு கும்பினீங்களே, அத மாதிரியான ஓடைகள் தான் இந்த வெனிஸ்ல இது ஒரு பெரிய ஃபேமஸ். பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 44 inches இருக்கு. இது ஒரு 44 inches இருக்கும். அதுக்கு மேல பாருங்க, இது ஒரு 30 inches. நம்ம ஊர்ல ஒரு டோர், ஒரு 30 inch டோர், அத மாதிரி 28 inch வரைக்கும் இருக்கு ஓடைகள். சோ எல்லாமே ஓடைகள் தான். நம்ம ஒரு அந்த டேஷ் ஓடை இல்லாம இது கொஞ்சம் கிளீனா எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாரும் நல்லா அழகா வச்சிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மறந்துடாங்க. தொடர்ச்சியா பாருங்க. அந்த மாதிரி போய்கொண்டு இருக்குது எல்லாமே. வெனிஸை பற்றி அழகா போட போறோம். அது மட்டும் இல்ல, சந்தைகளால நானும் இந்த சந்தைகளால பேசக்கூடிய நல்ல சந்தை
இத்தாலியிலே உள்ள மிக பிரபலியமான இடம் வெனிஸிலே. இது சென்ட் மார்க்கோ பியாசா என்று சொல்லப்படுகிற இந்த இடம். அதாவது இங்கே பார்த்தீர்களானால் வெனிஸிற்கு நீங்கள் வந்து, நான் இங்கே வெனிஸிலே தான் நிற்கின்றேன், அங்கிருந்து அவர்கள் வரக்கூடிய ஒரு மெயினான இடம் தான் இந்த பிளாசா, அந்த சென்ட் மார்க்கோ பியாசா என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த இடத்திலே பார்த்தீர்களானால் இந்த இடது பக்கம் நான் தற்பொழுது காட்டக்கூடிய இந்த இடது பக்கம் வந்து இது வந்து 9th century கட்டப்பட்ட சர்ச். இந்த சர்ச் பாருங்கள், 9ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட சர்ச் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதை சுத்தவர நிறைய மியூசியம், ஆர்ட் கேலரிஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ், மேலே சில ஆஃபீஸ்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள், ஆஃபீஸாக மாற்றி. இந்த பக்கம் பார்த்தீர்களானா இங்கே இதில் 2-3 ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. அது வந்து இந்த வெனிஸ்லேயே மிக பிரபலமான ரெஸ்டாரண்ட்டுகள். நீங்கள் ஒரு காப்பி வாங்கணும் என்றால் 14 யூரோ, ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும் என்றால் 20-25 யூரோ கொடுக்க வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் காட்டுகிறேன். அங்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் தான் மிக பிரபலமான ரெஸ்டாரண்ட் இந்த வெனிஸிலே. எனவே நான் வெனிஸுக்கு அங்கே ரோமிலே இறங்கி, ரோமிலே இருந்து நாங்கள் 2 ட்ரெயின் மூலமாக இங்கே வெனிஸ் வந்தடைந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் ட்ரெயின் 1 hour. அந்த 1 hour லோக்கல் ட்ரெயின்லேருந்து பிறகு நான் வெனிஸுக்கு 5 hours ஒரு ட்ரெயின், அதன் மூலமாக வந்து அங்கிருந்து நாங்கள் கொண்டலாஸ் அல்லது அவர்களுடைய ஃபெரி மூலமாக நான் வெனிஸுக்கு வந்து வெனிஸுக்குள்ளே தான் நிற்கின்றேன். அந்த வெனிஸிலே அங்கே இருந்து நாங்கள் இந்த பியாசா என்று சொல்லப்படுகிற இந்த மார்க்கோ பியாசா என்று சொல்லக்கூடிய இந்த மிக பிரதானமான இடம். இங்கே தான் எல்லாம் ஈவினிங் எல்லாம் பார்த்தீர்களா மிக பிரபலியமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பழமையான 9ஆவது நூற்றாண்டான சர்ச்சையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மறக்காத என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக கனடிய தமிழன் நான் வெனிஸ் வரைக்கும் வந்து மிக அழகாக போடுவேன். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். இந்த சர்ச்சுக்குள்ளே போய் மிக டீப்பாக அதை பார்க்க வேண்டுமானால் இங்கே டிக்கெட்டுகள் எடுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், மக்கள் லைனில் ஏறி நிற்கின்றார்கள். 2 மணி வரைக்கும் இங்கே இதை ஓப்பன் பண்ணி வைத்திருப்பார்கள், நீங்கள் பார்க்கலாம். பேச்சுலர் தி ஸ்மாரு என்ற இடம், இந்த இடத்துல அதாவது 9:30 வரைக்கும் இருக்கின்றார்கள், ஓப்பனிங் இருக்கின்றது. இது கட்டணமாக 14.45 யூரோ, 17 யூரோ கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுகிறார்கள் இதை பார்ப்பதற்காக. ஒரு பர்சனுக்கு மக்கள் லைன் நின்ற வண்ணமாக நிற்கின்றார்கள் பாருங்கள். ஒரு பெரிய க்ரௌடில் நின்று உள்ளே போவதாக இருந்தால், ஆனால் கட்டிடத்தை பார்த்தால் ஆஹா ஓஹோ என்று இருக்கின்றது. என்னென்று இந்த 9ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு கட்டிடத்தை அந்த கால மன்னர்கள் கட்டினார் என்று தெரியவில்லை. நிறைய க்ரௌடு இங்கே இருக்கின்றது. காரணம், இந்த ஆகஸ்ட் மாதம் தான் மிக மிக பிரபலியம். வெனிஸிலே மக்கள் உலகெல்லாம் இருந்து டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு மிக பிரபலியமான மாதம். அந்த மாதம் நானும் வந்து விட்டேன். எனவே அவ்வளவு க்ரௌட். இங்கே கொண்டலோஸ் என்ற சர்வீஸும் இருக்கின்றது. அதாவது கொண்டலோஸ் சர்வீஸ் என்பது உங்களை ஒரு குடும்பமாக இருந்தால் தனியாக கிட்டத்தட்ட 90 யூரோக்கு 1 மணி நேரம் உங்களை உள்ளே கூட்டிக் கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டிட கலைகளை இந்த இட்டாலியன்ஸ், அதுவும் இந்த ரோம்ஸ் அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த காலத்திலே எம்பயர்ஸ் இவ்வளவு அழகாக சித்தரிச்சிருக்கிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக இது வர வேண்டிய ஒரு இடம் வெனிஸ், மறக்காதீர்கள். கிடைக்கின்ற வேளையிலே கண்டிப்பாக குடும்பத்துடன் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு